ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தலைவர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில அவர் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பேசியதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். என்னன்னா ஒரு நிகழ்ச்சியில ஒருத்தர் வந்து சொல்றாரு, வருங்கால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்னன்னா நாங்களாம் வந்து சீனியர்ஸ் இங்க இருக்கிறோம்ல, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அப்ப வந்து தலைவரோட மகன் அப்படின்ற ஒரே தகுதிக்காக அவரை நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்களா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து அவர் வந்து இறந்து போறாரு. அவங்க குடும்பத்தையே வந்து அரசியல்ல இருந்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் தான் பண்ணாரு அப்படின்னு பேசுறாங்க. உதயநிதி அவர்களுக்கு எதிராக வந்து இங்க பேசினாலும் அந்த குடும்பமோ இல்ல வந்து அந்த நபரோ வந்து அரசியல்ல இருந்து ஒதுக்கப்படுவார் அப்படின்றது தானே நம்ம இந்த தகவல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த சினாரியோ நீங்க இப்ப சொன்ன உதாரணம், அந்த சினாரியோ அப்படி டோட்டலா போய் நான் திரும்பி உங்களுக்கே புரிய வைக்கிறேன். வீரபாண்டியார் இருக்கும்போது பேசுனதெல்லாம் ரைட்டு, அது அவரோட ரைட்ஸு, அவரோட கெத்துஸ். ஆனால் அந்த வீரபாண்டியரை தலைவர்னு தமிழ்நாடு முழுக்க எவனும் சொல்லலை, சேலத்தில் மட்டும் தான் சொல்லணும். ஏன் நீ ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு ஆள் மட்டும் உன்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டா கட்சிக்கு தலைவனாகிடுவியா? தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியுமா? ஆனால் அதே நேரம் மு.க. ஸ்டாலின்ற மனிதனை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தலைவராக ஏற்றுக்கிட்டான். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்றுக்கிட்ட ஒருத்தரை தலைவராக்கிறதா, இவருக்கு அது தகுதி இருக்கான்னு கேள்வி கேட்கறதா? இந்த ரெண்டு. இன்னொரு பாயிண்ட் வரேன். அதே வீரபாண்டியாரோட புள்ள தான் இவர் தலைவராக இருக்கும்போதும் மாவட்ட செயலர் இருந்தார். அப்போ வீரபாண்டியாரோட குடும்பத்தை ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்ப இருக்காங்களா? இப்பயும் அவங்க ரெண்டாவது பையன் இருக்கான். இப்பயும் ரெண்டாவது பையன் ஏதோ ஒரு மூலையில தான் இருக்காங்க. மன்னிக்கணும், மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். முதல் செரியனுக்கு கொடுத்தாரு, பெரிய பையன் மாவட்ட செயலாளர். அடுத்து ரெண்டாவது பையன் மாவட்ட செயலாளர் ராஜா. அதுக்கப்புறம் இப்போ இவர் மாவட்ட இளைஞர் வேட்பாளர், மருமகனுக்கு எம்எல்ஏ சீட்டு. இன்னும் என்ன தாங்க கொடுக்கணும்? இதுக்கு மேலே என்னங்க இருக்கு? அப்படி ஒரு மு.க. ஸ்டாலின் வர்றதே பிடிக்காத ஒரு தலைவர் வீரபாண்டியார், அதற்காக அந்த குடும்பத்தை ஒதுக்கி விட்டீர்களான்னா ஒரு நியாயப்படுத்துங்க, ஒரு உதாரணம் சொல்லி. இப்போ நான் சொன்ன அத்தனையும் அந்த குடும்பத்துக்கு மட்டுமே கொடுத்தது. அது எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? அப்போ அது டோட்டலாக ஃபெயிலியர் தானே. இந்த கட்சி அப்படிலாம் ஒன்றுமே பார்க்காது. அன்னைக்கு பேசுனா அது ஜனநாயகம், தூக்கி போட்டுப்போம், அடுத்த நாள் எல்லாம் ஒன்றாயிடும். இவ்வளோதான். ஆனாலப்பட்ட கோபாலசாமி அப்படியே இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து பேசுகிறேன், மோனுக்காக என்னை நீங்கள் கொலகாரமாக மாற்றுறீங்க, ஆச்சு ஊச்சுட்டு போனார். மோனுக்காகவே ஒரு கட்சி ஆரம்பித்து, மோனுக்காகவே அவர் பெற்ற மோனுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து, அவன் பாருங்க அந்த ஆள் கொடியையே கையில் கோமனா துணி மாதிரி கட்டிக்கிட்டு அந்த ஆள் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் கூட சொல்ல நாஞ்சில் சம்பத்தியே சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பழகி போன ஒன்று. அப்படிப்பட்ட வைகோவே திமுகவில் தான் திரும்பி வந்து எம்பி ஆனார், ராஜ்யசபா எம்பியாக போனார். மோகன் லோக்சபா, அப்பா ராஜ்யசபா. கொடுத்தது யார்? யாரை எதிர்த்து நீங்கள் கொடி தூக்குறீங்களோ அதே மு.க. ஸ்டாலின்ற ஒரு மனிதன் தான் உங்கள் 2 பேரும் கொடுத்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்று ஆச்சு ஊச்சு டாம் டூம்னு கத்தின வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார் 50 வருஷமா. அந்த வெற்றி கொண்டா மிசாவில் கூட இருந்தார், பஞ்சாயத்து போடியை கூட பார்த்ததில்லை. அப்புறம் எங்கே நாங்கள் பார்லிமெண்ட்டை பார்க்குறது. ஆனால் அவர் பெற்ற பிள்ளை நாங்கள் இது வரைக்கும் சட்டமன்றத்துக்கும் போனதில்லை, பார்லிமெண்ட் பக்கம் போனதில்லை. அப்போ எங்களுக்கெல்லாம் அது தோணாத. இப்போ நாங்கள் என்ன கோச்சிட்டு கச்சை விட்டு போட்டோமா? அப்படிப்பட்ட கோபாலசாமி திரும்பி இங்கே வந்து இதே திமுக ராஜ்யசபாவுக்கு அப்பா மகன் லோக்சபா. இதெல்லாம் என்ன இருக்குது? இதுதான் அரசியல். இது எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியும். கொள்கை பிடிக்குதா, கொண்ட தலைவனை பிடிக்குதா, அவன் மாற மாட்டான், இங்கே தான் இருப்பான்.